என் தங்கமே, இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்டாயானால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வைக்கும். ஏன் தெரியுமா? நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து உனக்கு செய்வினை செய்ய நினைத்த ஒருவனுக்கு மரண பயம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கான காரணத்தை கருப்பன் சொல்கின்றேன். எதனால் அவனுக்குள் மரண பயம் வந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது, உன்னை தேடி நான் வருகின்ற இந்த பொழுது, நான் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் எதையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்வதில்லை. இந்த கருப்பன் எந்த விஷயத்தையும் தேவையில்லாமல் உன் முன்னால் வந்து நிறுத்துவதில்லை. உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்த ஒருவருக்கு மரண பயம் வருகிறது என்றால் நிச்சயமாக அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை எல்லாம் நினைத்து நீ பயந்து கொண்டிருந்த காலமும் ஒன்று உண்டு. நமக்கு இவர்கள் என்ன செய்து விடுவார்களோ, ஏது செய்து விடுவார்களோ என்று சொல்லி என் பிள்ளை நீ பயந்து கொண்டிருந்த விஷயங்களும் சில உண்டு. ஆனால் இப்பொழுது சிறு சிறு மாற்றங்களும் சில விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இந்த பயம் உனக்குள் இருந்து போகத் தொடங்கியது. என்ன நடந்தாலும் நம் தெய்வம் நமக்கு துணை இருக்கும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கிறது. சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நம் தெய்வத்தினுடைய அருளினால் நமக்கு எல்லா மாற்றங்களும் நடக்கும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கிறதல்லவா? அது போதும். இனி என்னாலும் என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனுக்கு உன்னை பற்றியும் தெரியும். உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களை பற்றியும் நன்றாக தெரியும். அவர்களினுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் என்னவாக இருந்தது, இப்பொழுது அதுவெல்லாம் எப்படி மாறி இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். இவர்கள் நினைத்து விட்டார்கள் சுலபமாக உன்னை நெருங்கி விடலாம், சுலபமாக உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடலாம் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள். ஆனால் அதற்கெல்லாம் கருப்பன் இருக்கும் வரை அவர்களுக்கு அனுமதி கிடைக்குமா என்ன? இந்த கருப்பன் நான் இருக்கும் வரை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துவிடத்தான் நான் அனுமதி கொடுத்து விடுவேனா என்ன? ஒருபோதும் நடக்காத விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு உனக்கு நடத்திவிட இவர்கள் துணிந்து நின்றார்கள் அல்லவா? இதை எப்படியாவது உனக்கு செய்து விடலாம் என்று இவர்கள் எண்ணி இருந்தார்கள் அல்லவா? இந்த எண்ணங்களுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நேற்று இரவு உன் இல்லத்திற்கு வெளியே இப்படி ஒரு காரியத்தை அரங்கேற்றி இருந்தேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும். நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான புரிதலையே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அத்தனை விஷயங்களையும் நாம் உண்மைகளாக உணர்ந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ கலங்காமல் இருக்க வேண்டும். தயங்காமல் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். எத்தனை இடர்களையும் தாங்கி நிற்கின்றோம், எத்தனையோ சோதனைகளையும் கடந்து நிற்கின்றோம். இனி நமக்காக என்ன இருக்கிறது என்று நாம் யோசிக்கும் முன்னமே நம்மை சுற்றி பல வேதனைகளும் சோதனைகளும் நடக்கும் பொழுது அதற்கு தெய்வம்தான் பொறுப்பு என்று சொல்லி நீ தெய்வத்திடம் அத்தனையையும் விட்டு ஒதுங்கி நிற்க வேண்டும். அப்படி நீ நின்றால் மட்டும்தான் தெய்வமும் உனக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வார்கள். இதனை என் பிள்ளை நீ எப்பொழுது முழுமையாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்றும் உனக்கு புரிய வரும். நாம் எதையும் நினைத்து பதறி இருக்கலாம்.
எதையும் யோசித்து கலங்கி இருக்கலாம். ஆனால் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒன்று நமக்கு புரிதலை கொடுக்கும் என்றால் அதனை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வகையில் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது, எந்த வகையில் நமக்கு சோதனைகளும் துன்பங்களும் வருகிறது என்பதனை கொஞ்சம் நாம் உற்று கவனித்து பார்த்தோமானால் உடனிருந்த சிலர் நமக்கு செய்கின்ற சூழ்ச்சிகளும் உடனிருந்து கொண்டே சிலர் நமக்கு செய்கின்ற வேதனைகளும் என்னவென்று நமக்கு புரிந்துவிடும். அத்தனையிலும் இருந்தும் நமக்கான மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களும் உனக்குள் இருந்து உன் வெற்றியை எப்பொழுதுமே உனக்கென்று உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடத்தப்படுவதை நீ உணர்கிறாய் என்றால் இனி வரக்கூடிய காலங்கள் உனக்கு அத்தனையும் ஆச்சரியங்களை கொடுக்கும், அத்தனையிலும் உன்னுடைய மன நிம்மதியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதை சொல்வதாக இருந்தாலும், நமக்கு எதை செய்வதாக இருந்தாலும் எப்பொழுதும் நம்மை சோதித்து பார்க்கிறார்கள் இந்த மனிதர்கள். உனக்குள் பல காயங்களையும் வேதனைகளையும் கொடுத்து மன நிம்மதியை கெடுக்க பார்க்கிறார்கள். உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க உன் கருப்பனோ படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் நேரத்தில், ஏற்கனவே எதுவும் நடக்காமலேயே என் பிள்ளை வேதனையும் சோதனையும் அனுபவித்து கொண்டிருக்கும் நேரத்தில், உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா இன்னல்களையும் நான் தீர்த்து வைக்க புறப்பட்டிருக்கும் நேரத்தில், இவர்கள் உன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்திருந்தால் கருப்பன் இதற்கு மேலும் இதனை பார்த்து கொண்டு விட்டுவிட முடியுமா? ஏகப்பட்ட இன்னல்களை தாங்கி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல சோதனைகளையும் பல துன்பங்களையும் கடந்து நீ இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் என்னவென்று உருவாக்கி தருவேன் நான் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு எல்லா பதில்களையும் சரியாக கொடுக்கும். இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு பதிலை கொடுக்கும். இதுவெல்லாம் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை உன்னை நீ நிச்சயமாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இப்படியே முடியட்டும் என்று நாம் நினைத்தாலும் சரி, இனிமேல் நடக்கப் போவதற்கு எல்லாமும் கருப்பனிடத்திலிருந்து நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ நம்பினாலும் சரி, அத்தனையிலும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். அத்தனையிலும் உனக்கான நேரங்கள் உன்னை இனிமேல் நல்வழிப்படுத்தப் போவதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் தங்கமே, கருப்பன் எதையும் விட்டு கொடுப்பதும் இல்லை, எதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கப் போவதும் இல்லை. என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் நான் சரியாகவே உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவான புரிதலோடு உனக்கு அத்தனையையும் நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. உன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று உனக்கு கெடுதல் செய்ய ஒருவர் நினைக்கும் பொழுது அதுவெல்லாமும் எந்த நிலையில் மாறும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த நிலையில் உன் வாழ்க்கையில் இவை எல்லாமும் மாற்றங்களை கொடுக்கும் என்பதனையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரியாக நடக்கும் சில விஷயங்கள், சரியான புரிதலை கொடுக்கும் சில விஷயங்கள் உனக்குள் நின்று உன்னை அதிகமாக காயப்படுத்தும் போதெல்லாம் என் பிள்ளை சில தருணங்களில் இனி நமக்கு அவ்வளவுதான், நம் வாழ்க்கையில் இனி அவ்வளவுதான், எல்லாமும் முடிந்து விட்டது, நமக்கு கஷ்டங்களும் காயங்களும் இனி இப்படித்தான் இருக்கும் என்று உன்னை எண்ண வைத்து விடுகிறது. இதை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சற்று மன புரிதலோடு உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே இந்த வாழ்க்கையை பற்றிய சில புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கும்.
உனக்கே இந்த வாழ்க்கையை பற்றிய சில எண்ணங்களும் தெளிவாக கிடைக்கும். நாம் வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் எதையுமே இனி ஒதுக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நல்லவர்களையும் கெட்டவர்களையும் உனக்கு அடையாளப்படுத்துவது இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறக்காதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுப்பதும் இந்த வாழ்க்கைதான் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவென்றாலும் கருப்பன் இருக்கும் பொழுது சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் வேறறுத்து உனக்கு நான் நன்மைகளை உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறுக்கவே கூடாது. எந்த இடத்தில் உனக்கு எல்லாமும் உன் கைமீறி சென்றதாக எண்ணம் உருவாகிறதோ அந்த இடத்தில் நீ கருப்பனை எண்ணிக்கொள். கருப்பனின் கண்களை உன் கண் முன்னால் நிலைநிறுத்து. நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருந்தவர்கள், அதாவது நேற்று இரவு என்றால் 12 மணிக்கு மேல் வெள்ளிக்கிழமை பிறந்து விட்டதல்லவா, அந்த நேரத்தில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு செய்வினைகளை செய்வதற்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிதான் இந்த கருப்பனின் கண்களில் பட்டது. கருப்பன் எதையுமே சுலபமாக விட்டு விடுவது கிடையாது. சில மனிதர்களுக்கு நான் வாய்ப்புகளை கொடுத்து அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்கள் கைகளில் ஒப்படைக்க எப்பொழுதுமே முன் வந்து நிற்பேன். எதையுமே சட்டென்று அவர்களுக்கு வேதனைப்படும்படி நான் செய்து விடுவது கிடையாது. ஆனால் இவ்வளவையும் நான் செய்த பிறகும் அவர்கள் திருந்தவில்லை. அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையின் மீது அக்கறை இல்லை. எப்பொழுதும் எல்லா கெடுதலையுமே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கு மேலும் இவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? இதற்கு மேலும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? அதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையையும் நாம் எப்பொழுதும் சரி என்றும் சொல்லிவிட முடியாது. இது போன்ற நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளும் நேரம்தான். இந்த கருப்பன் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம். இந்த கருப்பன் நான் உன்னை சுற்றி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத விஷயங்களும் உனக்கு எப்பொழுதுமே நல்ல பதிலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உடன் இருக்கும் நேரம் உனக்கு ஒவ்வொன்றிலும் நான் உனக்கான பலனை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகளை எல்லாம் நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தெய்வம் இருக்கும் இடம் எப்பொழுதுமே உனக்கு அதிர்ஷ்டத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாமுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்குமே நாம் கலங்கி நிற்காமல், எதற்குமே வருந்தி நிற்காமல், கருப்பன் நேற்றிரவு உனக்கு செய்த காரியத்தை என்னவென்று கேட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகும். என் குழந்தையே, வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்த விஷயங்கள் இப்பொழுது உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமல்லாமல் முழுமையாகவே உன்னை நடுத்தருவிற்கு கொண்டு இழுத்து விட வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய சிந்தனையாக இருக்கின்றது. உன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று இவர்கள் உன் குடும்பம் நன்றாக இருக்காது, நீ நன்றாக இருக்க மாட்டாய், நிச்சயமாக கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் என்று சொல்லி உன் வீட்டு வாசலில் நின்று அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த கருப்பனின் செவிகளில் கேட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த கருப்பனுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகுந்த மனவேதனையை கொடுத்தது. பல வாய்ப்புகளை கொடுத்தோம். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த வகையிலும் நாம் தலையிடக்கூடாது, அடுத்தவர்களுக்கு நாம் சோதனைகளை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி பல பாடங்களை சொல்லிக் கொடுத்தும் இவர்கள் திருந்தவில்லையே என்பதுதான் கருப்பனின் வருத்தம். அப்படியானால் இதற்கு மேலும் இதை இப்படியே அமைதியாக நாம் விட்டுவிட முடியாது.
இதற்கான தண்டனைகளை இவர்களுக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். இதற்கான வேதனைகளை இவர்களுக்கு நாம் நிச்சயமாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும். செய்த பாவம் விட்டு விடுமா? செய்த பாவம் இவர்களை தண்டிக்காமல் தான் போய்விடுமா? என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இவர்களுக்கு நிச்சயமான புரிதலை கொண்டு இனிமேல் இவர்களை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் தெய்வத்தினால், தெய்வத்தின் கோபத்தினால் நடக்கக்கூடியது என்பதனை இவர்களுக்கு புரிய வைத்துவிடும். தெய்வம் எந்த இடத்திலும் நீ செய்கின்ற தவறுகளை மன்னிக்காது, அதே நேரம் நீ செய்கின்ற தவறுகளை ஆதரிக்காது என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் என்ன நினைப்பு தெரியுமா? நாமும் தானே தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் நம்மை ஏன் தெய்வம் தண்டிக்கப் போகிறது? நாம் செய்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் தெய்வம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கத்தானே செய்யும் என்ற எண்ணம்தான் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த எண்ணங்களை எல்லாம் வேறறுத்து சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் முழுக்க முழுக்க கவனத்தை செலுத்தி யாரெல்லாம் தெய்வத்தின் மீது பயபக்தியோடு இருக்கிறார்களோ அவர்கள் எந்த தவறையும் வாழ்க்கையில் செய்துவிட மாட்டார்கள். பக்தியோடு இருப்பது வேறு, பயபக்தியோடு இருப்பது வேறு. அதாவது பய உணர்வு என்பது இருக்க வேண்டும். தவறு செய்தால் தெய்வம் நம்மை தண்டிக்கும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். எதையுமே நாம் சர்வசாதாரணமாக செய்துவிட முடியும் என்ற எண்ணம் இருந்தால் தெய்வம் இருந்து என்ன பலன் இருக்கின்றது? நீ எதையும் செய்துவிட்டு போவாய், தெய்வம் அதை வேடிக்கை பார்க்கும் என்று நீ நினைத்தால் அது தவறல்லவா? அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்காமல் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நிற்கும் இந்த இடம் உன் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுதிலும் சில தடங்கல்களும் சில பிரச்சனைகளும் உனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை எதையுமே நினைத்து நீ கலங்கக்கூடாது. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். இந்த கருப்பன் இவர்களுக்கு பய உணர்வை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இனி இந்த பக்கமே தலை வைத்து படுக்கக்கூடாது என்கின்ற எச்சரிக்கையையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் என்னவென்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் உனக்கு புரியும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியும். நாம் இருக்கும் காலம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே நாம் விரும்பியது போல உனக்கு எல்லாமும் நிலையான புரிதலை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு கருப்பனின் அன்பினால் நீ எதையுமே நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். அப்பன் இருக்கிறேன், பார்த்து கொள்வேன். என்ன பிரச்சனை வந்தாலும் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனுக்கு உன்னை பற்றிய சில விஷயங்கள் எப்பொழுதுமே குழப்பத்தை தான் தந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் நீ உனக்கு இது போன்ற துரோகங்களை செய்கின்றவர்களை மன்னித்து விடக்கூடாது என்பதுதான். நீ இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் கருப்பன் உனக்காக இத்தனையையும் செய்து அது எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் அல்லவா? இத்தனையையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து அதனை நான் இனிமேலும் உனக்கு செய்து விடாமல் இருக்க முடியாதல்லவா? என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடு. உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள். நிச்சயமாக எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாமுமே உனக்கு கவனமாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லது நடக்கட்டும். எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை பிறக்கட்டும். இந்த வாழ்க்கையும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளை எப்பொழுதுமே வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம். எப்பொழுதும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு தவிக்க வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி உனக்காக நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையும் உனக்குள் நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய்.
கலக்கம் கொள்ளாதே, கருப்பன் இருக்கிறேன், பயப்படாதே. இனி ஒரு காலமும் உன் பக்கம் இவர்கள் திரும்ப மாட்டார்கள். நான் கொடுத்த அடி அவர்கள் குடும்பத்தையே ஆட வைக்கும் என்பதனையும் மறந்து விடாதே. பயப்படாமல் இரு. இதைவிட எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கருப்பன் இருக்கிறேன், பார்த்து கொள்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.